ஆண்டின் பொதுக்காலம் 25வது வாரம் புதன்கிழமை. லூக்கா 9:1-6 வரை உள்ள இறைவசனங்கள். நற்செய்தி சிந்தனை. இன்றைய நற்செய்தியில் 9வது பிரிவில் 2வது வசனத்தில் இறையாட்சி பற்றி பறைசாற்றவும் உடல் நலம் குன்றியவரின் பிணி தீர்க்கவும் 12 முதன்முறையாக களப்பணிக்கு இயேசு அனுப்புகிறார் என்று லூக்கா குறிப்பிடுகிறார். தன்னோடு இருந்து கற்றுக்கொண்டதை அவர்களாலும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை ஊட்டவே இந்த நற்செய்தி களப்பணி பயணம். இந்த பயணத்தின் செயல் திட்டங்களாக இயேசு 2 திட்டங்களை முன்மொழிகிறார். முதல் திட்டம் விண்ணை நோக்கியது, கடவுளை நோக்கியது. அதாவது எங்கும் நற்செய்தியை அறிவிப்பது. 2வது திட்டம் மண்ணை நோக்கியது, மக்களை நோக்கியது. அதாவது நோயாளர்களை குணமாக்குவது. நம் கடவுள் நம் ஆன்மீக நலனிலும் உடல் நலனிலும் அக்கறை உள்ளவர் என்பதை இந்த 2 செயல் திட்டமும் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஒரு சீடனுடைய பார்வை விண்ணை நோக்கியும் இருக்க வேண்டும், மண்ணை நோக்கியும் இருக்க வேண்டும். ஒரு மனிதன் கடுங்குளிரில் நடுங்கிக் கொண்டிருக்கும் போது அவனுக்கு போர்த்த போர்வை கொடுக்காமல் அவனிடம் கடவுளின் அன்பை பற்றி போதிப்பது அபத்தம். முதலில் பசித்தவனுக்கு ரொட்டி துண்டு கொடு, பிறகு நீ நற்செய்தியை அறிவி என்று சுவாமி விவேகானந்தா கூறுகிறார். இயேசு எதை வாழ்ந்து காட்டினாரோ அதைத்தான் 2 செயல் திட்டங்களாக திருத்தூதர்களுக்கு கொடுத்து அனுப்புகிறார். இறைவார்த்தை விருந்தை வழங்கிய இயேசு அந்த சாமானிய மக்களுக்கு வயிற்று பசிக்கு விருந்தையும் 5000 பேருக்கு படைக்கிறார். இந்த புதுமை வழியாக இயேசு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை, சமயம் என்பது ஆன்மாவை மட்டும் சார்ந்தது அல்ல, உடலையும் சார்ந்தது. முழுமையான ஆன்மீகத்தை வளர்த்தெடுப்பதுதான் உண்மையான சமயமாக இருக்கும் என்று இயேசு சொல்லுகிறார். இதையே திருமூலர் தன்னுடைய பாடலில் கூறுகிறார். உடம்பால் அழியின் உயிரால் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உயிரை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடலை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இன்னொரு பாடலில் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். பெருங்கோயில் என்பது ஆலயத்தின் நடுவில் இருக்கின்ற நற்கருணை பேழையை குறிக்கிறது. எனவே உள்ளத்தில் கடவுள் உறைகிறார். அந்த கடவுளை வைத்திருக்கும் இடம்தான் உடலாகிய நமது ஆலயம். எனவே பெருங்கோயிலாகிய ஆன்மா, பெருங்கோயிலாகிய கடவுள், பெருங்கோயிலாகிய தூய ஆவியார் அவர்களையும் ஆலயமாகிய நம்முடைய உடலையும் பேண வேண்டுமென்று இயேசு விரும்புகிறார். பவுலடியார் இதையே கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் சொல்லுகிறார். நமது உடல் தூய ஆவியார் வாழும் ஆலயம். எனவே உடலுக்குள் தான் கடவுளை காண முடியும். கடவுளுக்குத்தான் நம்முடைய உடல் சொந்தம். உடலையும் கடவுளையும் பிரிக்க முடியாது. பொருள் தேடும் உலகத்தில் அருள் தேட வேண்டும் என்று இயேசு இன்றைய நற்செய்தி பகுதியில் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். 2வது நற்செய்தி பணியாளர்களுக்கும் அறிவுரை வழங்குகிறார். பயணத்திற்கு கைத்தடியோ பையோ உணவோ பணமோ எடுத்துக்கொண்டு போக வேண்டாம், 2 அங்கிகள் வைத்திருக்க வேண்டாம் என்று சொல்லுவது குறைந்த சுமை அதிகமான வசதி, less luggage
மோர் கம்ஃபர்ட். தூரமாக செல்லவும் துரிதமாக செல்லவும் குறைந்த சுமை எளிதாக இருக்கும். அதே போல குறைந்த சுமை இருந்தால் நற்செய்தி பணி இலக்கில் அதிக கவனம் இருக்கும். இப்படி நாங்கள் வாழ உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு வலிமை சேர்க்கும். ஆமீன்.